இந்த இடத்துக்கு எங்க வந்திருக்கோம்னா மூவாநல்லூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பழம்பழங்கள் இருக்கு. இதோட நன்மைகள் தெரியாம நம்ம ஏகப்பட்ட பேர் இருக்கும். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா, இதோட மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இது பெரும்பாலும் உதவுது. இது பாத்தீங்கன்னா பழமையான மரங்கள்ல இது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு தண்ணி கிடையாது, எதுவுமே இல்லாம தானாவே முளைச்சு வர ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் முறை நமக்கு தெரியாம இருக்கும். இதை நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிற மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு இருக்கோம். எங்க ஃபீல்ட்ல உள்ள எல்லாருமே சேர்ந்து நாங்க இந்த பழம்பழத்தை பொறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏகப்பட்ட பழம்பழங்கள் இருக்கு, அதோட நன்மைகள் தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க, இதோட கிழங்க சாப்பிடுவாங்க. அந்த கிழங்கு அப்படியே விட்டா ஒரு செடியா முளைச்சு வரும். அந்த செடிக்கு நம்ம தண்ணி கொண்டு ஊட்டணுமா அப்படிலாம் கிடையாது, அது பாட்டிக்கு அழகா வளர்ந்து வரும். இதை கடலோர பக்கத்துல நட்டு வச்சோம் அப்படின்னா மண்ணரிப்பை தடுத்து அங்குள்ள சுனாமி இயற்கை பேரிடத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக இது உதவுது. ஆனா இதை நம்ம யாருமே கண்டுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது சீப்பா கிடைக்குது இல்லையா, அதனால நம்ம யாருமே கண்டுக்க மாட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மாணவிகள் எல்லாருமே இந்த பனம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு இதோட நன்மைகள் இருக்கிற நாட்டுகள் தான் நம்ம எல்லா ஃபீல்ட்ல இறங்கி வந்திருக்கோம். மன்னார்குடி சுற்று வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா மத்த மரங்களை விட பனை மரங்களோட அளவு எண்ணிக்கை நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னா அதை நம்ம பாதுகாக்க மாட்டோம், அந்த தானாவே வளர்ந்து வரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. இதை நாங்க எடுத்துட்டு போயிட்டு கடலோர பக்கத்துல இருக்கிற மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக நாங்க மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த பனம்பழத்தை பொறுக்கிட்டு இருக்கோம். இதை என்ன உங்களுக்கு சொல்றோம்னா, இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் வரக்கூடிய சங்கதிகளுக்கு எல்லாம் இதை தெரிவிங்க, இந்த பனம்பழத்தோட என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பழம்பெருமை மிக்க நீண்ட நெடிய மரபு கொண்ட தமிழ் சமூகத்தின் தொன்மையான தாவரங்களுள் ஒன்று பனைமரம். தமிழர்களின் இயற்கை அடையாளங்களுள் ஒன்றாக போற்றப்படும் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். பனைமரங்கள் நமது கலாச்சாரம், பொருளாதாரம் ஆகியவற்றோடு பல தலைமுறைகளாக பின்னி பிணைந்துள்ளன. இவை நம் மண்ணுக்கு கிடைத்த வரம். பலமான காற்றின் தாக்குதலுக்கு உடைந்து போகும் தென்னை மரம் போன்றல்லாமல் பனை உறுதியாக நிலைத்து நிற்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் டெல்டா மாவட்டங்களை தாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்திய கச்சா புயலின் போது பெரிய பெரிய வலுவான மரங்கள் வீழ்ந்து கிடந்தன. ஆனால் புயலின் உக்கிர தாண்டவத்திற்கு அசைந்து கொடுக்காமல் கம்பீரமாக நின்றவை பனைமரம் மட்டுமே. பனைமரம் இருக்கும் இடத்தில் நிலம் வளமாக, பிடிப்புடன், உறுதியாக இருக்கும். தூய்மையான நிலத்தடி நீர் இருக்கும் என்பது நம் முன்னோர்களின் முதுமொழி. பனை ஓலைகள் இல்லாதிருந்தால் தொடக்க காலத்தில் புழக்கத்தில் இருந்த தமிழ் இலக்கண இலக்கியங்கள் யாவும் புலவர்களின் நாவில் மட்டுமே தவழ்ந்து காற்றோடு கலந்திருக்கும். நாம் சிறு வயதில் இருந்தபோது ஆண் பனையில் இருந்து கிளைத்து காய்ந்து விழுந்த பாளையை சுட்டு அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற கரி மாவினை கொண்டு மாவழி சுற்றி மகிழ்ந்ததை என்றெண்ணினாலும் மனம் துள்ளாட்டம் போடுகிறது. பனைமரம் கற்பகத்தரு என்று அழைக்கப்படுகிறது. கற்பக விருட்சத்தின் அடியில் நின்று எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வேர் முதல் உச்சி வரை பனையில் ஒவ்வொரு உறுப்பும் மனித குலத்துக்கு பயன்படும் பொருளே. பனை மரங்களின் ஆணிவேர், சல்லிவேர் போன்றவை மண் அரிப்பை தடுக்கும் காவலர்களாகவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் கருவியாகவும் விளங்குகின்றன. யானை போன்ற பெரிய விலங்குகள் கூட நுழைய முடியாத உயிர்வேலியாக வனம் சார்ந்த நிலப்பரப்புகளில் ஒரு காலத்தில் பனைப்படை அணி இருந்திருக்கிறது.
பனைமரம் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் நுங்கு, பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை தருகிறது. பனையின் பொருட்கள் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் பனந்தும்பு, தூரிகைகள், களிகள், பனை ஓலைகள் முதலியன அலங்கார பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. பனை மரங்களின் பயன் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு இணையாக வேறொரு தாவர இனம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் சமூக பண்பாடு வரலாற்றின் இடம்பெற்று வானளாவிய கம்பீரத்துடன் தமிழர்களின் தாவரமாக வீற்றிருந்த பனைமரங்களின் இன்றைய இன அழிப்பு கவலை அளிப்பதாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் இருக்கிறது. நுங்கு மரங்கள் அதிகம் இருந்த கிராமமாக இருந்த நுங்கம்பாக்கத்தில் இன்று அதற்கான அடையாளம் துளியும் இல்லாமல் சென்னை நகரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுபோல பல இடங்களிலிருந்து பனை மரங்கள் அழிந்து விட்டன. பனை மரங்கள் இயற்கையின் கொடை, நம் இனத்தின் பெருமைமிகு அடையாளம். இதை பாதுகாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர வேண்டும். இதன் அடிப்படையில் பனை மரங்கள் வளர்ப்பை மீட்டெடுக்க, நீர் வளத்தை பெருக்க, இயற்கை பேரிடங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள தமிழ் தலைவர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் 1 கோடி பனை விதைகளை விதைக்கும் திட்டத்தின் கீழ் கல்லூரியின் சார்பாக 8500 பனை விதைகள் கடற்கரை பகுதிகளில் நடுவதற்காக வழங்கப்பட்டன. நகராட்சி தலைவர் அவர்கள் பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம் அமைத்து கொடுத்த கலைஞரின் நூற்றாண்டில் பனை விதை சேகரிப்பில் மாணவிகளின் ஆர்வத்தையும் இயற்கை மீது அவர்கள் கொண்டிருக்கும் அக்கறையையும் அதற்காக மாணவிகள் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் பாராட்டினார்கள். அக்டோபர் 1, 2023 அன்று பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரிகளில் மாணவிகள் சேகரித்த பனை விதைகள் கடற்கரை பகுதிகளில் மாணவிகளால் நடப்பட்டன.